சிங்கப்பூரின் 2வது நுழைவு மையம் வழியாக நாட்டிற்குள் 12,000 ரிங்கேட் மதிப்புடைய கடல் வெள்ளரியை கடத்த முயன்ற முயற்சி முறியடிக்கப்பட்டது. நேற்று மாலை மணி 5:06 அளவில் சுல்தான் அபுபக்கர் குடிநுழைவு சுங்க மற்றும் தடுப்பு மையத்தில் நுழைந்த வாகனத்தில் மலேசிய தடுப்பு மற்றும் சோதனை சேவைகள் துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் போது அந்த கடல் வெள்ளரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வாகனத்தில் 120 கிலோ கடல் வெள்ளரிகள் பாலிஸ்டீன் பெட்டிக்குள் இருந்ததை அந்த வாகன ஓட்டுநர் தெரிவிக்கவில்லை. SUV வாகனத்தில் அந்த கடல் வெள்ளரிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக மாநில குடிநுழைவு சுங்க தடுப்பு மையத்தின் இயக்குனர் AD புத்ரா முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த கடல் வெள்ளரி ஒரு வகை மருத்துவ குணங்களுக்காக கடத்தப்படுகின்றன. இறக்குமதி அனுமதியின்றி கடல் வெள்ளரியை கடத்தி வந்ததற்காக அந்த SUV வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அந்த வாகனமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.